இந்த காலகட்டத்தில் தேவையில்லை. அது தேவையில்லை. என்ன காரணம் அப்படி சொல்றீங்க? இல்லை உள்ள ஏற்கனவே ஏகப்பட்ட அரசியலில் ஜாதி கட்சி இருக்குது, மதவாத கட்சிக்கு நிறையா இருக்குங்க. இதில் வந்து இவர் வந்து என்ன செய்ய போகிறார், ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது. நான் பார்த்துருக்கேன், விஷயமாலாம் பார்த்துருக்கேன், பிரச்சனை இல்லை. அவர் வந்து ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது. மொத்த தமிழ்நாடே சேர்ந்து தானே கொடுக்கணும். 2 பேரும் 3 பேரெல்லாம் எடுத்தாது. அரசியலில் வந்தால் சில புரளிகள் இதுமாரி பேசுறதுக்கு சகஜம்தான். இப்போ தான் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் மேலே மேலே நல்லா செஞ்சு அவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னாடி வரைக்கும் விஜய் ஃபேனு, இப்போ வந்து கமல்ஹாசன் ஃபேனு. ஆனால் விஜய் பிடிக்காம இல்லை, எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. ஆனால் விஜய் வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு என்ன எனக்கு ஒன்றும் நினைக்கிறீங்களா? இப்போ இந்த காலகட்டத்தில் தேவையில்லை. அது தேவையில்லை. என்ன காரணம் அப்படி சொல்றீங்க? இல்லை உள்ள ஏற்கனவே ஏகப்பட்ட அரசியலில் ஜாதி கட்சி இருக்குது, மதவாத கட்சிக்கு நிறையா இருக்குங்க. இதில் வந்து இவர் வந்து என்ன செய்ய போகிறார், ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது. ஆனால் ஒரு வாய்ப்பு கொடுத்து நம்ம பார்த்து ஒரு வேளை வந்து நல்லது பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நம்பலாமா? இல்லை, அதுக்கெல்லாம் அந்த வாய்ப்புலாம் கிடையாது. ஏன்னா மக்கள் எல்லாம் ஒரு மாற்றத்தை தேடுறாங்க. ஒரு யாருக்காவது புதுசாக வந்து நல்லது பண்ணுற மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அது ஏன்னா விஜயா இருக்கக்கூடாது? இல்லை, அவர் விஜயா இருக்கக்கூடாதுன்னு நான் எதிர்த்து சொல்லலை. நான் அவரெல்லாம் வந்து ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது. அவ்வளோதான், அதான் என்னோட கருத்து. எப்படி நான் பார்க்குறேன், புதுசாக வராது. இப்போ நாம் தமிழ் சீமான் இருக்காரு, அவரோட அரசியல்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன், விஷயமாலாம் பார்த்துருக்கேன், பிரச்சனை இல்லை. அவர் வந்து ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது. இல்லை, என்ன காரணம்? புதுசாக வந்தாங்க, புதுசாக வந்த ஒன்றும் கிடையாதுங்க. வந்து ஈஸியாக காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்ல வரீங்களாண்ணா? அப்படி இல்லை. ஒன்று வந்து இங்கே நம்ம தமிழ்நாடை பொறுத்து ஒன்று அதிமுக வரப்போகுது, இல்லைன்னா திமுக வரும். இதுதான் மாற்றி மாற்றி தலையெழுத்து தான். ஏன் அப்படி ஒரு முடிவு பார்த்துட்டீங்களா? முடிவுக்கு நான் சேர்ந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது. விஜய் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்க கொள்கை வேறு, இவங்க கொள்கை வேறு. சீமானோட கொள்கை வேறு, விஜயோட கொள்கைலாம் வேறு. இல்லை, இவங்களில் யாருக்காவது ஏன் ஒரு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது? வாய்ப்பு கொடுக்கலன்னா அது ஒட்டுமொத்த தமிழ்நாடே சேர்ந்து தானே கொடுக்கணும். 2 பேரும் 3 பேரெல்லாம் எடுத்தாது. விஜயோட அரசியல் வந்துட்டு எப்படி பார்க்கணுன்னா, அவர் இப்போ தான் வந்திருக்காரு. மக்களுக்கு நல்லதெல்லாம் செஞ்சால் அவருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது அவர் பண்ணுற அரசியல் பொறுத்து. இப்போ எப்படி நான் பார்க்குறீங்க, இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம குழந்தைங்க அவங்களாம் இருக்காங்க, படிக்கிறவங்களுக்கு வந்து அதிகமான இதெல்லாம் கொடுக்குறாரு. அதை வந்து தப்பான சில அரசியல் வாய்ப்பு சொல்கிறாங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேல்முருகன்லாம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் தொடுறதா, ஆனால் இந்த பெண்களாக போய் தன்னோட அப்பா மாதிரி அண்ணா மாதிரியே பார்க்குற விஜய் வந்து அப்படி தான் சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அரசியலில் வந்தால் சில புரளிகள் இதுமாரி பேசுறதுக்கு சகஜம்தான். இப்போ தான் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் மேலே மேலே நல்லா செஞ்சு அவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது மக்களோட பொறுத்து தான் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதிமுக திமுக மாதிரி பெரிய கட்சிகளை எதிர்க்க விஜயால் முடியும்னு நம்புறீங்களா? இப்போ நீங்கள் பேச அரசியல் வட்டாரங்களில் இப்போ இருக்கிறவங்கள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஜய் அரசியலை பற்றி வாய்ப்பு கொடுக்கலாங்கிறாங்களா? அது அவர் நந்தகத்தை பொறுத்து தான். ஓகே, தேங்க்யூ. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், விஜய் அரசியல் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்து நம்ம எல்லாத்துக்குமே இது வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க 2 பேரும் தான் சான்ஸ் கொடுத்துருந்தோம். ஆனால் இந்த வாட்டி நம்ம புதுசாக டிவிக்கே கொடுத்து பார்த்தா அவங்க கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா பிகாஸ் நம்மளுக்கு எல்லாமே தெரியும், வெளியே என்ன நடக்குது எல்லாமே தெரியும். அதேமாதிரி இப்போ விஜய் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, அவங்களோட டார்கெட் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன்னா இப்போ அடுத்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறேன் நெக்ஸ்ட் இயர். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்களெலாம் டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸே இப்போ நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஓட்டு எல்லாமே அவருக்கு வந்துச்சுன்னா ஒரு பெட்டராக ஃபீல் இருக்குன்னு ஒரு ஃபீல் பண்ண நினைக்கிறேன். நான் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் ஃபேனு, இப்போ வந்து கமல்ஹாசன் ஃபேனு. ஆனால் விஜய் பிடிக்காம எப்படி பார்க்குறீங்க? கமல்ஹாசன் மாதிரியே விஜயும் வந்து அரசியல் அசிங்கப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ எல்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம தான் சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம்ல, எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டு. கமல் மாதிரி ஒரு பெரிய பிரபலம் வந்துட்டு திமுகவை எதிர்த்து தொடங்கி குறிப்பாக அதிமுக திமுகவுக்கு எதிராக, குறிப்பாக திமுகவுக்கு எதிராக தான். ஆனால் வந்து திமுகவோட போய் சேர்ந்துருக்காங்க. இல்லை, எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. ஆனால் விஜய் வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஷூராக. ஏன்னா ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே ஏடிஎம்கே தான். ஆனால் நான் சொல்லிட்டேன், இந்த வாட்டி எல்லாமே டிவிக்கே தான் ஓட்டு பண்ணோம். ஏன்னா எல்லாத்தையுமே சான்ஸ் கொடுக்கணும்ல. ஸோ அதனால் நான் சொல்லிட்டேன், ஆனால் எல்லாமே டிவிக்கே தான். என்ன சொல்கிறாங்க? ஏன்டா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் சொன்னேன், இல்லை எல்லாத்துக்குமே ஒரு சான்ஸ் கொடுப்போம். ஏன்னா ஆமாம், எங்கள் அம்மாவுமே ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான். ஆனால் இப்போ அவங்களுமே என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி ஓகே எல்லாத்துக்குமே சான்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க.